பேயும் இல்லை ஒன்றும் இல்லை போ. அதெல்லாம் நம்பாத. நான் பேய வரட்டும் நீ உனக்கு எந்த மனப்பயம் சொன்னது? பிரச்சனை இல்லை. அவனுக்கு இதுவே பொழப்பா போச்சு. சொல்ல யாருக்கு வீட்டில் வாடகைக்கு இருக்குதியோ? இல்லை. சொந்த வீடா? இப்போதான் கட்டினியோ? இல்லை, பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? அப்போ குடும்பத்தை சேர்ந்த வீடாக தான் இருக்கணும். யாரு? எங்கள் அப்பா அம்மா ஆவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, பெத்தவியாவி. என்ன செய்யாவ? சோறு பொங்கி போடணுமே, துணி துவைச்சு போடணுமே. அவிய உயிரோட இருந்து இதெல்லாம் செய்திருந்தா உனக்கு பிடிச்சும் இல்லையா? இப்ப மட்டும் ஏன் பயப்பட? செத்து போறவிய ஆறாறு பேய வரவன்னு தெரியுமால? தீராத ஆசையில செத்து போறவிய, தீராத கோபத்துல செத்து போறவிய. இந்த ஆசையிலையும் கோபத்திலையும் செத்தவியலை லேசில திருப்திப்படுத்திடலாம். ஆசையில செத்தவிய கேட்கறத கொடுத்துட்டா அவங்களுக்கு பிரயோஜனப்படாது இல்லையா? பேருவாவ. கோபத்தில் செத்தவியலை கூட பேசி சமாதானப்படுத்தி விடலாம். இதையெல்லாம் தாண்டி மூணாவதா ஒரு வகை இருக்கு. தீராத பாசத்தில் செத்து பேயா அலையவிய. அவங்களுக்கு என்னத்தை கொடுப்பா? உன் மேல இருக்க பாசத்துல தான் உன்னை பெத்தவிய பேயா சுத்தியாவ. பதிலுக்கு பாசத்தை காட்டு. நீ சந்தோஷமா இருக்கிறத காட்டு. அதை பார்த்துக்கிட்டு அவிய பேருவாவ. நான் சந்தோஷமா இல்லை. நான் அந்த வீட்டு வித்தாகணும். எனக்கு பணம் தேவைப்படுது. வாங்குறவங்கள பயமுறுத்துறாங்க. அவங்க போனாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். இவிய தானே அது? ஆமாம், அவங்க தான். யாருங்க? ஆவி பையெல்லாம் பிடிச்சிட்டு போகிறவர். டேய், இவையெல்லாம் பிடிச்சிட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன்? பேசி அனுப்பி வச்சவேன்னு சொல்லு. சரி, இவனை எதுக்கு இங்கே கூட்டு வந்த? சும்மா அப்புறம் பேசிக்கலாம். பேரை வந்த சந்தோஷத்தில் இருக்குது. உங்களுக்கு எங்கே பசிக்க போகும்? சந்தோஷமாக இருங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு முங்கு முங்கிட்டு வா, குளிச்சுட்டு வார. குளிச்சு வந்து தோரத்தை எடுத்து கொடுக்குது இல்லையா? ஓ, தொண்டை எடுத்து கொடு. ஓ ராதிகா சொல்லு. ஐ லவ் யூ டூ சொல்லு. சீரியஸாக தான் சொல்கிறேன் சொல்லு. ரெண்டு விட்டோன்னா தெரியும். நான் இங்கே நான் சும்மா உட்காந்துருக்கேன். பாலா வீடு வைக்க சமாளிச்சிட்டான். ஆனால் இங்கே ஏதோ பேய் பிசாசுன்னு ஏதோ. Will you shut up and listen to me? God, நான் பெல்ட் எடுத்தேன்னா. சரி சொல்லு. பாஸ்போர்ட் ஐ கில் யூ நோ. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லீடிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபோனில் கேட்காதுன்னு. உங்ககிட்ட ஃபோனில் பேசுறதுலேயே நான் மாட்டிப்பேன் போல இருக்கு. நோ மோர் ஃபோன் கால்ஸ். நானே எஸ்எம்எஸ் பண்ணுறேன். நோ அட்டி வாங்க. நீ உன் ஸ்டூப்பிட் எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பி இன்பாக்ஸை ரொப்பிடாது. இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கா, அதில் நீ வேற போடவே. பாய். குளிச்சுட்டு வந்துட்டியா? வா 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 இரு. விளாவு அந்த பையன் எடு. நான் இப்போ அவியல்கிட்ட பேச போகிறேன். கொண்டா. அவிய போகிறதா இருந்தா இந்த கலைய தண்ணிக்க மேலே ஒரு சலனம் வரும். அப்படி சலனம் வந்துட்டா அவிய உள்ளே இறங்கிட்டாவேன்னு அர்த்தம். உடனே இந்த ரெண்டு மூடியை எடுத்து மூடிடணும். அவிய பேருவாவ. நீங்கள் எங்கே போறிய? பேசணும், இருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அது சரி, நீங்க அவனுக்கு ஏக்கத்தை கொடுத்துருப்பிய.
அதுதான் பின்னம் கொடுக்காம உங்களுக்கு. இது கூடயா மனசிலாவே உங்களுக்கு? புள்ள அப்பனானா, அப்பன் பிள்ளையானா, கொடுத்தான் திருப்பியும் கொடுத்தான். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? வந்த வழியை பார்த்து பேட்டே இருங்க. இன்னும் கோவம் அடங்கல இல்லையா? சரி, இனி என்னத்தை தான் செய்யணும்? அப்படியெல்லாம் சொல்லப்படாது. உழைச்சுக்கிடுமா வேறுங்க. அப்படி இல்லை. இல்லை 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 இல்லை. சரி சரி சரி, சந்தோஷப்படுத்தலாமே. நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவுமே சந்தோஷப்படுத்தலாமே. யார் ஏமாத்தையில? என்ன இவன் ஏமாத்தையிலையா? நான் ஏமாத்தையிலையா? என்ன சொல்லுதே? இப்ப இறங்குதீங்களா? இறங்குங்க. ஆ, ரெண்டு பேரும் இறங்கிட்டாவ. மூடிடு. நான் வரல. ஒரு நிமிஷம் ஆ? இந்தாங்க. ஏதோ பண கஷ்டம்னு சொன்னா இவ்வளவு தாரா? 18 ரூபா கொடு. ஒரு நேர சோத்துக்கும் ஒரு கட்டு பீடிக்கும் எனக்கு அது போதும். துறல. என்ன பால் அது? சொல்கிறேன் வா. ஏய் குடுவில் என்ன கல் இருக்கு, குடிக்கிறியா? கட்டு. இது புரியல. அவ எங்கேயும் போக மாட்டாவ. நல்லா ஏமாத்தி விட்டாவ. இப்போதைக்கு அவ எங்கேயும் போக மாட்டாவ.